தாத்தா வந்து காவேரியோட அம்மா வீட்டுக்கு வராரு. அங்கே கரெக்டாக வந்து தாத்தா வந்து பார்த்துட்டு காவேரியை அப்படியே வந்து பார்க்குறாரு. தாத்தா வந்தோடனே அப்படியே வந்து காவேரி விஜயும் ஓடி வராங்க. தாத்தா அது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு தாத்தா அமைதியாக இருக்காரு. என்னப்பா, நான் இங்கே வருவேன்னு எதிர்பார்க்கலையா? தாத்தாவை தான் நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, இதுக்கப்புறம் எங்கே தாத்தா வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன் தாத்தா அப்படிலாம் யோசிக்கிறீங்க? இல்லைப்பா, என்னை எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறீ, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறீ, அந்தளவு தாத்தா வந்து வேண்டாதோன்னு ஆகிட்டேன். ஏன் தாத்தா அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நீ பேசாத காவேரி, என்னெல்லாம் வந்து உன்கிட்ட நான் பேசியிருப்பேன், என்னை பற்றி எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீயும் என்கிட்ட எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்க. ஆனால் இந்த விஷயத்த மட்டும் தாத்தா கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலைல்ல? தாத்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் உனக்கு அப்படி தோணலைல்ல? என்னை கொள்ளு தாத்தா வாக்கி பார்த்துட்டியே, இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல. நான் கொள்ளு தாத்தா ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? லாஸ்ட் மினிட்ல தான் இவன் சொன்னான். அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தானா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. அதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தானா இந்த பிரச்சனையை நான் இல்லாமல் பண்ணியிருப்பேன். ஆனால் இவன் சொன்னானா அப்படின்னு சொன்னோன்னே, சாரி தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, தயவுசெய்து விஜயை மன்னிச்சிடுங்க தாத்தா. நான் தான் தாத்தா யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தால்தான் அவரும் சொல்லாமல் இருந்தார் தாத்தா. இதுதான் தாத்தா உண்மை. போதும் காவேரி, நீங்கள் நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சப்பக்கட்டு கட்டாதீங்க. இந்த விஷயத்தில் நான் உங்களெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன். போனால் போதுன்னு என் கொள்ளு பேத்தியோ வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக இருக்கேன். ஆனால் நீங்கள் பண்ண வேலை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. வீட்டை விட்டு வரா இவன் பாட்டுட்டு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துடுறான். எனக்கு தெரியாதா காவேரி இவனுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு? ஏதோ பாட்டி புத்தி கெடுத்தனமாக செஞ்சுட்டா, அதுக்காக மன்னிக்கக்கூடாதா? பாட்டி தானே குழந்தையிலேருந்து வந்து வளர்த்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு காட்டுற நன்றி இதானடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, தாத்தா அது வந்து தாத்தா இப்படி பண்ணிட்டாங்கல்ல. ஆமாடா அப்படி பண்ணிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக வீடு வேணாம் வாசல் வேணாம் சொல்லிட்டு வந்துடுவியா? என்னடா இது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை தாத்தா, எனக்கு காவேரி தான் முக்கியம்னு தோணுச்சு தாத்தா. நான் என்ன தாத்தா பண்ணுவேன்? சொத்தெல்லாம் அழிஞ்சிடும் காவேரி இருந்தால் அப்படிலாம் பேசுகிறாங்களே தாத்தா. ஆமாப்பா, அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அது உன்னோட சொத்துடா, நீ எதுக்குடா எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரணும்? உனக்குன்னா தலையெழுத்தா? அதுவும் அப்பா சம்பாரித்த சொத்து, அது யாரும் எதுவுமே கொண்டாட முடியாது, புரியுதா? அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சாரதா பார்த்துட்டு, இங்கே பாருமா சாரதா, இப்போ புரியுதா என் பேரன் யாருன்னு சொல்லிட்டு? என் பேரன் எக்காரனை கொண்டு சொத்துக்கோ பணத்துக்கோ எதுக்கோ ஆசைப்பட மாட்டான். அவன் அன்புக்காக ஏங்குறவமா. குழந்தையிலேயே அவன் அம்மா அப்பா அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால அப்போலேருந்து அவன் அன்புக்காக ஏங்கிட்டு இருந்தான். உங்கள் குடும்பத்தை பார்த்து அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுக்காக தான் உங்களுக்குலாம் பார்த்து எல்லாமே பண்ணணும்னு நினச்சான். ஆனால் கடைசியில் நீங்களே அவனை புரிஞ்சிக்கல. அதனால தான்மா ரொம்ப கஷ்டமாக இருந்தான். இப்போ புரியுதுல்லம்மா, எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்தான். இப்போது அவனை புரிஞ்சுக்கினேன் ஐயா. என்ன பண்ணுறது ஐயா, எனக்கு இப்போ தான் புத்தியே வந்தது. நான் யோசிக்கல, என்ன பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. சரி, இங்கே பாரு சாரதா, பிரச்சனைனா இருக்க தான் செய்யும். எங்கே பிரச்சனை இல்லாத வீடு எங்கே இருக்குது சொல்லு? அதனால் நீ தாம்மா பேசி வந்து உன் பொண்ணையும் மாப்பிள்ளையும் அமுச்சு விடணும். நீ தாம்மா இதை செய்யணும் அப்படின்னோடனே, அது வந்து தாத்தா, நீங்கள் தான் தாத்தா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் பாட்டி வந்தாங்களா பார்த்தீங்களா? அவள் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டா வருவா? அவளுக்கு கர்ப்பமாக இருக்கிறது காவேரி தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்திருப்பாடா. ஆனால் இப்போ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. என்ன பண்ண சொல்கிற? நீ வேற தூக்கி போட்டு வந்துட்டா, அதுவே அவருக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் தாத்தா, இதெல்லாம் சரிப்படாது தாத்தா. நான் வந்ததாகவே இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் தாத்தா. ஏன் தாத்தா என்னால் சொத்து சுகம்லாம் எதுவும் சம்பாதிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என் பேரனை பற்றி எனக்கு தெரியாதா? அவன் 1000 மடங்கு சம்பாதிப்பான் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு விஜய், நான் அதுக்காக சொல்லலடா. நான் சொன்னதே வந்து எதுக்காக தெரியுமா? நீ மறுபடியும் வரணும் அந்த வீட்டுக்கு. நீ ஆள வேண்டிய வீடுடா. எதுக்காகடா நீ இங்கேருந்து கஷ்டப்படணும்? நீ மட்டும் கிடையாது, சாரதா இங்கே எல்லாருமே வந்துடுங்க அப்படின்னோடனே, உங்கள் மனசு எங்களுக்கு புரியுதுய்யா. எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் பேரை வந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. அவரை நாங்கள் வர வேணாம்னு சொல்லலை. அவர் தான் இங்கே வந்திருக்காரு அப்படின்னோடனே, எனக்கு தெரியும் சாரதா உன் மனசை பற்றி. நீ காசு பணத்துக்காக மயங்குறவ கிடையாது. நீயும் வந்து கௌரவத்துக்காக வாழ்கிறவன் எனக்கு தெரியாதா? அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. இங்கே பாருமா, கல்யாணி சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காத. அவள் ஏதோ வந்து பேர மேலே இந்த பாசத்தில் சொல்லிட்டா. அதெல்லாம் அவள் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டா. அவளுக்கு பொறுத்த வரைக்கும் கொள்ளு பேரன் பேத்தியோ வந்தால் அது போதும் அவளுக்கு. அதனால் இப்போ காவேரி கர்ப்பமாக இருக்கா. இந்த டைமில் எங்கள் வீட்டில் வச்சு எல்லா ஃபங்க்ஷனையும் கொண்டாடணும், நல்லா வந்து இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கும் ஆசை இருக்குல்லம்மா. அதெல்லாம் சரிதான் ஐயா, நான் இல்லைன்னு சொல்லலை. உங்கள் பேரன் வந்தாலோ சரி, காவேரி வந்தாலும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், நாங்கள் வேணாம்னு சொல்ல போகிறதில்ல அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து, என்னடா சொல்கிற அப்படின்னோடனே, தாத்தா மன்னிச்சிடுங்க தாத்தா, என்னால் வர முடியாதுன்னு விஜய் வந்து சொல்கிறாரு. அப்போது நானும் உங்கள் கூடவே இருந்துடுறேன் அப்படின்னு தாத்தா சொன்னோன்னே, ஏன் தாத்தா அப்படி பண்ணுறீங்க? பாட்டி பாவம் இல்லை தாத்தா, ப்ளீஸ் தாத்தா அப்படின்னோடனே, என்னமோ போடா, நீ ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல, இதில் நல்லாவா இருக்குது? எத்தனை நாளைக்கு தான் இந்த கஷ்டமோ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா புலம்பிட்டே வீட்டுக்கு போகிறாரு. எல்லாருமே மனசு கஷ்டப்படுறாங்க.